இன்றைய முக்கிய நிகழ்வுகள். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்தார் துணைநிலை ஆளுநர். தனியார் விடுதி உரிமையாளர்களிடம் போலீசார் ஆலோசனை. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்ற அறிவுறுத்தல். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நம்பிக்கை. புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய போலி மருந்துகள் தயாரிப்பு தொடர்பான வழக்கை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு மாற்றி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மேற்கொண்ட சோதனையில் புதுச்சேரியிலிருந்து அனுப்பப்பட்ட மருந்து மற்றும் மாத்திரைகள் பொருட்கள் போலியாக தயாரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச அரசாங்கம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை கண்டறிந்தனர். அந்த தொழிற்சாலையில் மக்களின் உயிர்காக்கும் மருந்துகள் பல பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியாக எந்த உரிமமும் பெறாமல் தயாரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் தொழிற்சாலைக்கு சீல் வைத்த சிபிசிஐடி காவல்துறையினர் பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் மற்றும் மருந்து தயாரிக்கும் உபகரணங்களை பறிமுதல் செய்து தொழிற்சாலை நிர்வகித்து வந்தவர்களை கைது செய்தனர். போலி மருந்து தொழிற்சாலையை உரிமையாளரான ராஜாவை தேடி வந்த சிபிசிஐடி காவல்துறையினர் அவரது வீட்டிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கப்பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்தனர். ராஜாவின் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் டைரிகளிலிருந்து போலி மருந்து தொழிற்சாலை செயல்படுவதற்கு பல முக்கிய பிரமுகர்கள் ஆதரவு இருந்துள்ளது என்றும் அரசியல் கட்சியினருக்கும் தொடர்பு இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே போலி மருந்து தயாரிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சியான திமுக, காங்கிரஸ் மட்டுமல்லாது பாஜக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதரிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் 10 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி விசாரணைக்கு உத்தரவிட்டார். ஆனாலும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் போலி மருந்து தொழிற்சாலை நிறுவனர் ராஜாவிற்கும் சபாநாயகர் செல்வத்திற்கும் தொடர்பு உள்ளது என சந்தேகம் எழுப்பி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டன. இந்நிலையில்தான் போலி மருந்து தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவிடமிருந்து சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று உத்தரவிட்டுள்ளார். பல மாநிலங்களுக்கு போலி மருந்து தயாரித்து அனுப்பப்பட்டதால் நாடு தழுவிய அளவில் விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதோடு தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்டவையும் இந்த வழக்கில் தொடர்பான இருப்பதாக காரணமான என்ஐஏவுக்கும் பரிந்துரை செய்ய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அக்கட்சியிலிருந்து விலகி இன்று புதுச்சேரி பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். முன்னதாக இணைப்பு விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடந்த 2 தினங்களாக புதுச்சேரியில் இருந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளை பார்க்கும்போது ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைப்பதற்கான நம்பிக்கை உள்ளதாகவும் மேலும் நாட்டில் மிகப்பெரிய கட்சி பாஜக என்றும் பாஜகவை பொறுத்தவரை அனைத்து நிர்வாகிகளுக்கு தலைவர்களே என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய பாஜகவுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதிகள் உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் விருந்தினர்களின் சரியான முகவரி, ஆதார் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற உரிமையாளர்களை அறிவுறுத்தினார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டு புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட ஆயிரக்கணக்கானோர் வருவர். இதனிடையே புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு துணை ஜனாதிபதி வரவுள்ளார். இதற்காக புதுச்சேரியில் பாதுகாப்பு பலப்படுத்தும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் விடுதியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரிக்கு வந்து தங்கும் சுற்றுலா பயணிகளின் சரியான முகவரி, ஆதார் கார்டுகளை கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டும். ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி சரியாக இயங்குகிறதா என சரிபார்க்க வேண்டும். ஹோட்டல் மற்றும் விடுதியில் தங்கும் நபர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்ப வேண்டும். சந்தேகப்படும்படியாக யாராவது தங்கினால் அவர்கள் குறித்து உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். புத்தாண்டு அன்று நகர பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்படும். அப்போது தங்கும் விடுதிகளுக்கு காவல்துறை சார்பில் QR கோட் வழங்கப்படும். அதன்படி ஹோட்டல்களில் தங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு பார்க்கிங் செய்ய அறிவுறுத்த வேண்டும். புத்தாண்டு நிகழ்ச்சிகள் வைக்கும் போது போதுமான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி தரவும், ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் 112 என்ற எண்ணை உதவிக்கு அழைக்கலாம். அதேபோல் சுற்றுலா பயணிகள் நள்ளிரவு அனைவரும் அறைக்குள் வந்துவிட வேண்டும். யாரும் வெளியில் சுற்றக்கூடாது. இதனை விடுதியில் தங்க வருபவர்களிடம் கூற வேண்டும். மேலும் ஏதும் பார்க்கிங், ஒன்வே எல்லாவற்றையும் சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தால் ஃபார்ம் C-யை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பினால்தான் எத்தனை வெளிநாட்டு பயணிகள் வந்து சென்றார்கள், அவர்கள் யார் என்ற விவரங்கள் தெரிய வரும். அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் போலீஸ் அதிகாரிகளை உடனே தொடர்பு கொள்ளலாம் என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து உரிமையாளர்களும் அவர்களின் கருத்துக்களை காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவுதான் என்றும், தாவேகா உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய வகையில் பாஜக, இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளை செய்கின்றனர் என்றும், திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் எனவும் கூறினார். புதுச்சேரியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொய்தீன், தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர்கள் SIR பணிக்கு பின் நீக்கப்பட்டுள்ளனர். அதில் இறந்தவர்கள் இரட்டை குடியுரிமை குடிபெயர்ந்தவர்கள் என காரணம் கூறியுள்ளனர். இடம்பெயர்ந்தவர்களை நீக்கியதால் அவர்கள் குடியுரிமை அற்றவர்களாகவே சேர்க்கப்படுவர். எனவே இடம்பெயர்ந்தவர்களாக நீக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து சேர்க்க வேண்டும். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் தான் வரும் தேர்தலிலும் இருப்போம். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில்தான் இடம்பெற்றுள்ளோம் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் வரும் தேர்தலில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே ஆகிய ஏதாவது ஒரு பகுதிகளில் ஒரு தொகுதி ஒதுக்க கூட்டணி கட்சிகளை வலியுறுத்துவது என முடிவெடுத்துள்ளோம். அதிலும் வில்லியனூர், உப்பளம், காரைக்கால், மாகே ஆகிய 4 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டுமென வலியுறுத்துவோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தேசிய அளவில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி, கோவாவில் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளோம். கலைஞர் காலத்தில் கொடுத்தது போல் அதே பாணியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பின்பற்றி 16 தொகுதிகள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்க வேண்டும். அதில் 5 தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்போம் என்றார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தான் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வாதாடி சர்ச்சை ஏற்படுத்தி வருகின்றனர். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்து இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையாகத்தான் உள்ளனர். அங்கே வசிக்கக்கூடிய இந்து இஸ்லாமியருக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. அமைதியை கெடுக்கக்கூடிய பாஜக, இந்து முன்னணி போன்ற கட்சிகள் சிலர் சதி வேலைகளை செய்கின்றனர் என்றார். மேலும் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜய் கருத்து கூறாதது அவரது விருப்பம். சிறுபான்மையினர் ஆதரவுக்கு திமுகவிற்கு தான் இருக்கிறது. எங்களது 8000க்கும் மேற்பட்ட மசூதிகளை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய மஹல்லா ஜமாத் சொல்வதைத்தான் இஸ்லாமியர்கள் கேட்பார்கள். அதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவுக்கு தான். தாவேகா உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். புதுச்சேரி போத்தீஸில் நடந்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் குழந்தைகள் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ், புத்தாண்டு பண்டிகையை வரவேற்கும் விதமாக போத்தீஸ் நிறுவனம் ராக் ஸ்டார் நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய குழந்தைகளுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி 2ஆம் தளத்தில் நடைபெற்றது. போத்தீஸ் ஃபேஷன் ஷோ
பீஸ்ட் கிச்சன் சீசன் 1 என்ற பெயரில் நடந்த இந்த பேஷன் ஷோவில் சிறுவர்கள் உற்சாகம் பொங்க பங்கேற்றனர். மேடையில் விதவிதமான ஆடைகளில் புன்னகையுடன் தோன்றிய குழந்தைகள் ஒய்யாரமாகவும் மிடுக்காகவும் வலம் வந்து பார்வையாளர்கள் மனதை கவர்ந்தனர். தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவிற்கு புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். வெற்றியாளர்களுக்கு சிறப்பு விருந்தினர் தினமலர் பொது மேலாளர் சுமதி பரிசுகளை வழங்கினார். மிஸ்டர் கேட்டகரியில 14 இங்க இருங்க அண்ட் மிஸ் கேட்டகரியில 6 இங்க இருங்க. ஸோ இப்போ வந்து அரியாங்குப்பத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இணையும் விழா மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் பாஸ்கர் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆனந்தகுமார், அவரது ஆதரவாளர் கோகுலகிருஷ்ணன், சரண்குமார், விக்கி, அருண்குமார், பிரகாஷ், விக்னேஷ், சரவணா, வெங்கட், வருண்குமார், பிரதீப், விஸ்வா மற்றும் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அரியாங்குப்பம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 6.15 கோடி செலவில் வளர்ச்சிப் பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நடேசன் நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்பு சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 5,80,00,000 மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் வடக்கு பக்க சேவை சாலையை நடேசன் நகர் புறவழிச்சாலையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் 35,38,000 என ரூபாய் 6,15,00,000 செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு இணைப்பு சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் மகளிர் மற்றும் தாய்மார்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு மாபெரும் கோலப் போட்டியை நடத்தியது. அரியூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டு வண்ண கோலமிட்டனர். இதை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மேலும் இதில் தேர்வு செய்யப்படும் சிறந்த கோலங்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் வாக்குறுதி நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உள்ளாட்சித்துறை அலுவலகம் வாயிலில் வாரிசுதாரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 188 பேர் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க கோரி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஒருமுறை தளர்வு செய்து வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி அளித்ததன் பேரில் போராட்டங்கள் கைவிடப்பட்டது. ஆனால் ஒரு வருடத்திற்கு மேலாகியும் உள்ளாட்சித்துறையில் விண்ணப்பித்த வாரிசுதாரர்களுக்கு இன்னும் பணி வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் நகர பகுதியில் உள்ள உள்ளாட்சித்துறை அலுவலக வாயிலில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்.
முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது ஆதரவாளருடன் பாஜகவில் இணைந்தார். புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாஜகவில் இணையும் விழா நேற்று நடைபெற்றது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். பாஜக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், செல்வ கணபதி எம்பி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நல விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்று பேசினார். தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது ஆதரவாளருடன் பாஜகவில் இணைந்தார். விழாவில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேசுகையில், புதுச்சேரியில் தேர்தலில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வெற்றி பெற்றுள்ளோம். வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் 13 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வெற்றி பெறுவோம். கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரை தேர்தலில் நிறுத்தி 13வது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வைப்போம் என்றார். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம், கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம், புதுடெல்லி வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் சுடுகளிமண் கைவினைப் பொருள் பயிற்சி அளிக்க புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 30 சுடு களிமண் கைவினை கலைஞர்கள் தங்களின் வருமானத்தை பெருக்கவும், சுயநிலை தன்மையை உயர்த்தவும் மற்றும் சமூக பொருளாதார ஸ்திரத்தன்மையை உயர்த்தும் பொருட்டு 1 மாத காலம் புதுச்சேரி வில்லியனூர் அருகே பொறையூர்பேட் பகுதியில் நடைபெறவுள்ளது. இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவரும் வெங்கடேசன் சுடுகளிமண் கைவினைப் பொருட்கள் சம்பந்தமான புதிய வடிவமைப்பு மற்றும் மேம்படுத்துதல் பயிற்சி நுணுக்கங்கள் அளிக்க உள்ளனர். இதில் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு ரூபாய் 300 வீதம் நாளொன்றுக்கு மாதம் ரூபாய் 7500 உதவித்தொகையாக அவரவர் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் குத்துவிளக்கேற்றி இப்பயிற்சியை தொடங்கி வைத்தார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி, மேலும் புதுச்சேரி கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம், கைவினை பொருட்கள் சேவை மையம் உதவி இயக்குனர் ரூப் சந்திர கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இப்பயிற்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குனர், புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம், கூட்டுறவுத்துறை புதுச்சேரி செய்தனர். மேலும் நடைபெற்ற விழாவில் ராமநாதபுரம் பகுதி மக்கள் கைவினை கலைஞர்களின் கை வண்ணங்களில் செய்த பொருட்களை கண்டுகளித்து அவர்களை பாராட்டினர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம், சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்தார் துணைநிலை ஆளுநர். தனியார் விடுதி உரிமையாளர்களிடம் போலீசார் ஆலோசனை. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு பண்டிகைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்ற அறிவுறுத்தல். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.